உங்களுக்கு நான் சொல்றேன், அவ சிந்தின ரத்தத்திற்கு ஒரு வல்லமை இருக்கு. அவன் இந்த சிலுவையில தொங்கண்ட உலகம் வேற மாதிரி பார்க்குது. அவங்க சொல்றாங்க அவர் பிறப்பை அசிங்கப்படுத்தி பேசுறாங்க, சிலுவையில மரித்ததை கேவலப்படுத்தி பேசுறாங்க. ஆனா விசுவாசிகள் நம்புறோம், இந்த உலகத்துல ஒருத்தனும் யோக்கியம் கிடையாது. உலகத்துல பிறக்கும் போதே அவங்க எல்லாருமே தாயின் வயிற்றுல பிறக்கும் போதே ஜென்ம சுபாவத்தோட பாவ நேச்சர் அல்லது பாவ சுபாவத்தோட பிறந்திருக்கிறோம். அதனாலதான் சீர்திருத்தப்படுத்துறதுக்கு ஸ்கூல்ல மாரல் ஸ்டடின்னு நடத்துறான். நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறான். அவன் தான் நல்லவனாச்சு, எதுக்கு நீ கத்துக் கொடுக்குற? அப்ப நீயே சொல்ற அவனுக்குள்ள பாவம் இருக்குன்னு இல்லையா? ஆமா, தட்ஸ் ட்ரூ. எல்லாருக்குள்ளேயும் அந்த பாவ சுபாவம் இருக்கு. அப்படி நம்ம கத்துக் கொடுக்கலன்னா, வளர்ப்பு சரியில்லைன்னா இந்த பிள்ளைங்க ரொம்ப மோசமாயிடும். அதுங்க தானா என்னென்ன செய்யும்? தானா திருடும், துப்பும், எட்டி உதைக்கும், போடா வாடான்னு என்னென்னாலும் பேசும். எதுவுமே இந்த திருட்டு தொழிலாக இருக்கட்டும், கொலை பண்றதா இருக்கட்டும், கேவலமானதா இருக்கட்டும், அதுக்குன்னு யாரும் பள்ளிக்கூடம் வைக்கல. ஆனா ஒவ்வொன்றும் செய்யறத பார்த்தா அதுங்க எப்படிதான் இவ்வளோ திறமையா செய்யுது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அதுல இறங்கிட்டா உள்ளகிறது அப்படி தானா வரும். அப்போ அது உள்ள இருக்குது. The sin nature is there. Somebody is controlling them. யாரோ ஒருத்தரை கட்டுப்படுத்துறாங்க, இல்ல அவங்களே அவங்களை கட்டுப்படுத்துறாங்க, வேணான்றாங்க. ஆனா இப்ப வேதம் என்ன சொல்றதுன்னா, இந்த உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த பாவத்தோடு பிறந்த நான் அந்த பரிசுத்தமான தேவனிடத்தில் போக முடியாத நிலைமையில் இருந்த பொழுது ஒருத்தர் நடுவில் மத்தியஸ்தம் பண்றதுக்கு வர. அந்த மத்தியஸ்தம் பண்ணும்போது நான் சொல்றேன்னா, என்னை தண்டிக்க வேணான்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை தன்மேல் ஏற்று அந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவை மரத்துல அவர் அடிச்சு அந்த ரத்தம் சிந்திச்சு பாருங்க. அப்போ உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு நீக்கப்பட்டாகி, ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசம் அவன் மேல ஆசீர்வாதம் வந்ததோ அதே போல கிறிஸ்து இயேசுவினால உங்க மேல ஆசீர்வாதம் வந்து தங்கி இருக்குது.